குட் மார்னிங் டு ஆல். ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா அந்த ப்ராப்ளம்ஸோட கண்டினியூஷன்ப்பா. போன சம் பார்த்தோம். என்ன பார்த்துருந்தோம்? அது சில கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு இன் சென்டர், ஓகே, சென்ட்ராய்டு, சர்க்கம் சென்டர், ஆர்த்தோ சென்டர் அதெல்லாம் இருந்தால் என்னென்ன கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ரைட்டா? இப்போ அதை கண்டினியூ பண்ணி ஒரு சம். 3 forces P, Q, R act along the sides BC, CA, AB of a triangle ABC. If the resultant passes through the incenter and centroid, then show that P by A into B minus C equal to Q by B into C minus A equal to R into C into A minus B. சரி, அவங்க என்ன கொடுத்துட்டாங்க கொஷினில் இன்சென்டர், சென்ட்ராய்டு 2 வேர்டு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஃபோர்ஸஸ் தான் ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மேலே இந்த கண்டிஷன்ஸ் ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே ஆப்வியஸ்லி ட்ரூன்னு எடுத்துக்கலாம். சப்போஸ் இந்த சம் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா நீ அந்த இன்சென்டர், சென்ட்ராய்டுன்ற வேர்டு எழுதி இந்த கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க மாதிரி இருக்கும். எது இன்சென்டர்னா P + Q + R ஈக்குவல் டு அந்த 0, அந்த சென்ட்ராய்டுனா P by A + Q by B + R by C equal to 0. Solution: since the resultant passes through the incenter and centroid, we have respectively ரெண்டுத்தையும் எழுதிக்கும். Call it as equation number 1 and 2. Okay. See the previous example இருக்குது. தயவு செஞ்சு அதெல்லாம் எக்ஸாமில் போய் எங்கேயும் எழுதக்கூடாது. ஸோ நான் சொல்கிறது ஏதோ ஒரு மாதிரியே தான் இருக்கும். யாரோ ஒரு சில பேர் அந்த மாதிரி தப்பாக எழுதக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன். சரி, இப்போ சால்விங் 1 and 2 for P, Q, R by the method of cross multiplication. அந்த 3 டேர்மையும் வச்சு அதோட கோஎஃபிஷியன்ஸ், பியோட கோஎஃபிஷியன்ட், கியூவோட கோஎஃபிஷியன்ட், ஆரோட கோஎஃபிஷியன்ட் என்ன ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் 1 1 1. கீழே இருக்கிறதோட பியோட கோஎஃபிஷியன்ட் 1 by A, கியூக்கு 1 by B, ஆருக்கு 1 by C. இதை வச்சு என்ன பண்ணுறோம், அந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ஓகே, அந்த ரேஷியோ வச்சு. ஸோ P by, ஓகே, அந்த கரஸ்பாண்டிங் எப்போ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு அதை எடுக்கும்போது அதை விட்டுட்டு மீதி ரெண்டுத்தையும் 1 1 1 by B 1 by C அதுக்கு ஒரு டிட்டர்மினன்ட் போட்டுரு ஈக்குவல் டு Q by, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கியூனா பிக்கு உண்டானது, அதை விட்டுட்டு 1 by 1 1 1 by C 1 by A. அடுத்தது ஆருக்கு அதே மாதிரி 1 1 1 by A 1 by B. இதுதானே ரைட்ஸ். டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், அந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 by C minus 1 by B. அப்போ P by 1 by C minus 1 by B equal to Q by 1 by A minus 1 by C equal to R by 1 by B minus 1 by A. இருக்கா? மல்டிப்ளைங் த டினாமினேட்டர்ஸ் பை ABC. டினாமினேட்டர் மட்டும் நீ என்ன பண்ணணும், A இன்ட்டு B இன்ட்டு C எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் உனக்கு மேலே இருக்க அந்த ரிசல்ட்டு கிடச்சிரும். ஓகே, எப்படி மல்டிப்ளை பண்ணால் அது ரெண்டுத்துக்கும் 1 by C 1 by Bக்கு 1 by C minus 1 by Bக்கு எல்சிஎம் எடு, அந்த வேல்யூ அந்த A by C கூட மல்டிப்ளை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த கேன்சல் ஆகி அந்த இருக்க ரிசல்ட் வந்துடும். P by A into B minus C equal to Q by B into C minus A equal to R by C into A minus B. சரிதானப்பா? அது எக்ஸாம்பிள் 2. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3. ஃபோர்ஸஸ் P ஒரு யூனிட் கேப் BC. இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா கேபிட்டல் Pன்ற ஃபோர்ஸ் வந்து எங்கே ஆக்ட் பண்ணுறதுன்னா BC அந்த ரேஞ்சுக்குள்ளே. ஏன்னா PQRன்னு வரும்போது நம்ம ABCன்னு அப்படி மைண்டில் வச்சுக்கோம். ஆனால் இவங்க எல்லா இடத்துலையுமே இந்த டேக்கன் இன் ஆர்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா Pன்றது வந்து BC, தட் மீன்ஸ் ஏவுக்கு ஆப்போசிட்டில், Qன்றது CA, Rன்றது AB ஆக்ட் ரெஸ்பெக்டிவ்லி அட் BCA ஆஃப் அன் ஈக்குலேட்டல் ட்ரையாங்கிள்ப்பா. இது வரைக்கும் ட்ரையாங்கிள் மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஈக்குலேட்டல் ட்ரையாங்கிள் ABC. இஃப் த ரிசல்டன்ட் இஸ் எ ஃபோர்ஸ் பேரலல் டு BC, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன இருக்கு, BCக்கு பேரலாக த்ரூ த சென்ட்ராய்டு G ஆஃப் எ ட்ரையாங்கிள், ஷோ தட் மைனஸ் P ஈக்குவல் டு 2Q ஈக்குவல் டு Rனு ப்ரூஃப் பண்ணும். ஓகேவா? மைனஸ் P ஈக்குவல் டு 2Q ஈக்குவல் டு R. ஓகே, ரைட். அது என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு அந்த டயக்ராம் பார்த்துக்கும். டயக்ராம் ஃபஸ்ட்டு ABC டயக்ராம் ட்ரையாங்கிள் போட்டாங்க, அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டாங்க. ஏன்றதை அப்புறமேட்டா ரீசன் சொல்கிறேன். ஓகேவா? ஏக்கு ஆப்போசிட்டில் அந்த P இன்ட்டு BC, அடுத்தது Q இன்ட்டு CA, R இன்ட்டு AB. அவங்க போட்டிருக்க மாதிரியே தான் அந்த ஏரோ மார்க் போட்டுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஞ்சம் கரெக்டாக வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு BC, CA, AB. ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருக்கேன், அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. கிளாக் வைஸு, ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ்னால் பாசிட்டிவ், கிளாக் வைஸ்னால் நெகட்டிவ். வெளில ஒரு ஆங்கிள் ஒன்று போட்டு 120ன்னு போட்டிருக்காங்க பாரு. அது எப்படின்னா ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிளோட இன்சைட் ஆங்கிள்ஸ் எல்லாம் 60 டிகிரி. நீட்டாக ஒரு கோடு போட்டு ஃபுல்லாக வரைஞ்சா 180 டிகிரி ப்ரொடெக்டர் வச்சு. அந்த 180ல் 60 போச்சுன்னா மீதி என்ன 120. இந்த ஆங்கிள் மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டாட்டிக்ஸ் டைனமிக்ஸ் ஒன்றுமே கிடையாது.
சரிப்பா, சென்ட்ராய்டு ஜி வச்சாச்சு, அதோட லென்த் என்ன பி. ஓகேவா, ரைட். த ஃபோர்ஸஸ் சொல்யூஷன் போது த ஃபோர்ஸஸ் ஆர் பிபிசி கியூசிஏ ஆர்ஏபி, தென் த ரிசல்டன்ட் இஸ், ரிசல்டன்ட் என்ன பண்ணுவோம், அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். பி இன்ட்டு பிசி ப்ளஸ் கியூ இன்ட்டு சிஏ ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஏபி. சின்ஸ் த ரிசல்டன்ட் இஸ் பேரலல் டு பிசி, ரிசல்டன்ட் எதுக்கு பேரலல் சொல்லிட்டாங்க, பிசிக்கு. அப்போ அது ரெண்டுத்தையும் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கட்டும். ஓகே, கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தால் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தால் எப்போயுமே ரெண்டு பேரலாக இருக்க ரெண்டு ஃபோர்ஸ்க்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தால் ஈக்குவல் டு நம்ம என்ன வச்சுக்கலாம், 0 ஆகிடும். ரைட். அப்போ பிசி கிராஸ் அந்த பி இன்ட்டு பிசி ப்ளஸ் கியூ இன்ட்டு சிஏ ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஏபி ஈக்குவல் டு 0. ரைட் தானே. அடுத்தது என்ன பண்ணுவோம், இந்த பிசியோ உள்ளே எடுத்துகிட்டு போவோம். உள்ளே எடுத்துகிட்டு போனால் பி இன்ட்டு பிசி கிராஸ் பிசி வரும் ஃபஸ்ட்டு டேர்ம். சேம் கிராஸ் ப்ராடக்ட் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அடுத்தது கியூ இன்ட்டு பிசி கிராஸ் சிஏ இருக்கும். பிசி கிராஸ் சிஏ, இந்த கோடு பாரு, பிசி இருக்குது, இந்த ட்ரையாங்கிளில் பாரு, பிசி இருக்குது சிஏ இருக்குது. ரைட் தானே. பிசி கிராஸ் சிஏ, பிசி சிஏவும் எந்த ஆங்கிளில் கட் பண்ணிக்குதுன்னா 120 டிகிரி. ஓகேவா, 120 டிகிரி. அதே மாதிரி பாரு, ஏரோ மார்க் இப்படி போயிட்டு இப்படி மேலே போகுது, பிசி சிஏ. அப்போ அது என்ன, ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ் அது பாசிட்டிவ். பின்னாடி ஒரு கான்செப்ட் வருது, அதுக்காக சொல்லிட்டுருக்கேன். ரைட் தானேப்பா. அப்போ பிசி கிராஸ் சிஏ கிராஸ் ப்ராடக்ட்டில் இருக்கிறத நம்ம என்ன எழுதுவோம், சைன் டேர்மில் எழுதுவோம். இப்போ பிசி கிராஸ் சிஏவை நம்ம என்ன எழுதிக்க வேண்டியதான், சைன் 120 டிகிரி. ஓகேவா, பிசிசிஏ சைன் 120. ரைட் தானே. ரைட்ஸ். அப்புறம் பாரு, பிசி கிராஸ் ஆர் இன்ட்டு பிசி கிராஸ் ஏபி, பிசி கிராஸ் ஏபி. ஓகேவா, இது பிசி இங்கே இருக்குது, ஏபி அங்கே இருக்குது பாரு, சம்மந்தமே இல்லாமல். ரைட் தானே. பிசி கிராஸ் ஏபி, அல்லது இப்படி வச்சுக்கோ, ஏபி கிராஸ் பிசி வச்சுக்கோ. ரைட் தானே, ஏபி கிராஸ் பிசி. ஆக்சுவலி நம்ம சொல்லும்போது இப்படி சொல்லிடலாமே தவிர பிசி கிராஸ் ஏபின்னு லாஜிக்காக டயக்ராம் பார்த்தா என்ன தான் வரணும், ஏபி கிராஸ் பிசின்னு தான் வரணும். நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம், தேவைப்பட்டால் நெகட்டிவ் சைன் போட்டு அந்த கிராஸ் ப்ராடக்டை மாற்றி எழுதிக்கலாம். இப்போ ஏபி கிராஸ் பிசின்னு இருக்குன்னா அதை என்ன எழுதிக்கலாம், மைனஸ் ஆஃப் பிசி கிராஸ் ஏபின்னு எழுதிக்கலாம். அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம். இதுதானே, ஏ கிராஸ் பின்னு இருக்குன்னா அதை மைனஸ் ஆஃப் பி கிராஸ் ஏன்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம், ஈக்குவல் டு 0. ஆனால் அதோட ஆங்கிள் என்ன தான், இந்த பிசி இருக்குது பாரு, கேப் போட்டு அந்த இடத்துல வரதுன்னா அதே மாதிரி அதுவும் ஒரு 120 டிகிரி தான். ஓ, அதுவும் சைன் 120 டிகிரி. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் சொன்னோம் இல்லையா, பிசி கிராஸ் பிசி, அது 0 ஆகிடுச்சா. செகண்ட் டேர்ம் கியூவுக்கு சொன்னோன்னா கியூ இருக்கா. ஓகே, ஏபி பிசி அதோட லென்த்தை விட்டுட்டு, ஏன்னா லென்த் ஆஃப் த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் எல்லாமே சேம் தான், அதை எழுத்தவில்ல. சைன் 120 இருக்கா. ஓகே, அடுத்தது பாரு, ஆர் அங்கே ஒரு மைனஸ் இருக்குது பாரு, அந்த மைனஸ் தான் நான் என்ன சொன்னேன், அந்த பிசி கிராஸ் ஏபின்னு பார்த்தா டயக்ராமில் சரியாக வராது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், ஏபி கிராஸ் பிசின்னு எழுதிக்கும். அதுக்காக ஒரு நெகட்டிவ் போடுவோம் இல்லையா, அந்த நெகட்டிவ் தான் அந்த நெகட்டிவ். இதுதானே, ஆர் இன்ட்டு சைன் 120 என் கேப். இந்த என் கேப்பு கிராஸ் ப்ராடக்ட் வரும்போது எப்பவுமே பண்ணுவோம், அதில் பண்ணுவோம். அப்போ இல்லை எல்லாமே என்ன ஆயிரும், அந்த சைன் 120 இந்த என் கேப்பு இது எல்லாமே ஈக்குவல் டு 0 அந்த சைடில் இருக்கிறதுனால கொண்டு போனால் எல்லாமே 0 ஆகிட்டு கியூ மைனஸ் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஓகே, இதில் வந்து சைன் 120க்கு நீ வேல்யூலாம் எதுவுமே எழுத தேவையில்லை, ஏன்னா ரெண்டுமே சைன் 120 தான். காமனாக வெளில எடுத்தால் அந்த பக்கம் கொண்டு போய் 0 ஆயிரும். ரைட் தானே. சைன் 120க்கு அவங்க வேல்யூஸ்லாம் எழுதலை. ரைட்ஸ். அப்போ கியூ ஈக்குவல் டு என்ன, ஆர். இது ஒரு கண்டிஷன், இதை வச்சுட்டாங்க, கியூ ஈக்குவல் டு ஆர்ன்ற கண்டிஷன் வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு, சில்ஸ் த ரிசல்டன்ட் பாசஸ் த்ரூ ஜி, எங்கள் சென்ட்ராய்டு மூலிமா, த சம் ஆஃப் த மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸஸ் அபவுட் ஜி இஸ் 0. இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ரைட் தானே. அப்போது அந்த ஃபோர்ஸு அதோட டிஸ்டன்ஸு ப்ளஸ் ஃபோர்ஸு டிஸ்டன்ஸு ப்ளஸ் ஃபோர்ஸு டிஸ்டன்ஸு சென்ட்ராய்ட்லேருந்து என்ன பண்ணியிருக்கோம், பின்ற அந்த ஸ்மால் டிஸ்டன்ஸ் தான் வரைஞ்சிருப்போம். அப்போ பி இன்ட்டு பி ப்ளஸ் பி இன்ட்டு கியூ ப்ளஸ் பி இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு 0, ஸ்மால் லெட்டர் பி. அதை காமனாக வெளில எடுத்துகிட்டு டிஸ்டன்ஸ் எல்லாம் காமனாக வெளில எடுத்துனா பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 0. ஓகே, பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 0. சப்போஸ் இதில் இன்சென்டர்னு ஒரு வேர்டு கொடுத்தாங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இதையும் எடுத்துக்கலாம், பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கல. சென்ட்ராய்டை கொடுத்து சென்ட்ராய்ட்லேருந்து இதை எழுத சொல்லியிருக்காங்க. வேறு பி இஸ் அ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் த சென்ட்ராய்டு ஃப்ரம் த சைட்ஸ். ரைட்டா, ஃபுல் ஸ்டாப் வச்சு. பட் மேலே ஒரு கண்டிஷன், அதை என்ன 1 வச்சுக்கோ, இது செகண்ட் கியூன்னு வச்சுக்கோ. யூஸிங் 1 in 2 கியூ ஈக்குவல் டு ஆர்னு போட்டோன்னு வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு என்ன ஆயிரும், கியூ ஈக்குவல் டு ஆர்னு பார்த்தோன்னா பி ப்ளஸ் ஆர்னு ஆயிரும். ஓகே, அப்போ பி ப்ளஸ் 2r ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். அந்த 2r அந்த சைடு கொண்டு போயின்னா பி ஈக்குவல் டு மைனஸ் 2rன்னு இருக்கும். நம்மளுக்கு தேவைக்காக மைனஸ் பி ஈக்குவல் டு 2rன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி ஆருக்கு பதிலாக கியூ போட்டோன்னா மைனஸ் பி ஈக்குவல் டு என்ன வந்துடும், 2q வந்துடும்.
ரைட்டா? ஸோ மூணுமே இந்த ரேஷியோவுக்கு ஈக்குவலான சாரி -p ஈக்குவல் டு 2q ஈக்குவல் டு 2r. சரியாப்பா? இப்போ இதோட வந்து யூனிட் 2 வந்து ஓவர்ப்பா. ஓகேவா? யூனிட் 2 ஓவர். அடுத்தது யூனிட் 3. இங்கே பாரு, இதோட கண்டினியூட்டில் தான் என்ன இருக்கும், கப்புள்ஸ் இருக்கும். கண்டினியூட்டி தான் யூனிட் 3 வந்து கப்புள்ஸாக இருக்குது. இட்ஸ் இந்த கீழே இருக்க அந்த சம்ஸ் வேணால், இந்த சம் வேணால் எக்ஸசைஸில் இருக்கிறத பார்க்கலாம். எது? த ஃபோர்ஸஸ் P, செகண்ட் பார் act along the sides BC, CA, AB of a triangle, show that the result passes through the in-center, circumcenter, orthocenter and orthocenter and centroid. ரைட் தானே? சரி, ரைட். அது பார்த்தா இப்போ யூனிட் 2 ஃபுல்லி கம்ப்ளீட்டட். ஆஸ் பர் நோட்ஸும் சரி தான், புக்கும் சரி தான். ரைட் தானே? ரைட். என்கிட்ட இருக்குது இந்த மாதிரி நோட்ஸ், அந்த சால்வ் பண்ண ப்ராப்ளத்தோட நோட்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஞாபகப்படுத்தி நான் அந்த நோட்ஸையும் உனக்கு ஃபோட்டோ காப்பி எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி சென்ட் பண்ணிடுறேன். சரிப்பா, தேங்க்யூ டு ஆல். இப்போது நெக்ஸ்ட் யூனிட் 3 அதில் போய்ட்டுருக்கு. நெக்ஸ்ட் நான் யூனிட் 5 வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? சென்டர் ஆஃப் மாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன்.